ஹலோ எவ்ரிவன். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்கின ரேட்க்கு ஒரு ப்ராடக்டை சேல் பண்றது லாஸ் தானே. இது யாரும் தெரிஞ்சு செய்ய மாட்டோம். பட் சம் டேஸ் அண்ட் மந்த்ஸ் போக போக பர்ச்சேசிங் ரேட் மறந்துட்டு சேம் ரேட்க்கு ஆர் அதை விட லெஸ் ரேட்க்கு சேல் பண்ண சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா உங்க டேட்டா என்ட்ரி யூசர்ஸ் கரெக்டான ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாம சேல்ஸ் ரேட்டை கம்மியா வச்சு பில் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. இதை ரெக்டிஃபை பண்ணதான் we have மினிமம் மார்ஜின் கண்ட்ரோல் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆட் ஆன். இதுக்கு டேலி ஓபன் பண்ணிட்டு F1 இதுல டிடிஎல்ஸ் அண்ட் ஆட் ஆன்ஸ் இதுல F4 கிளிக் பண்ணி இந்த மினிமம் மார்ஜின் கண்ட்ரோல் ஆட் ஆன் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் இதுல ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு இப்போ ஹெச்பி லேப்டாப் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுல நம்பர்ஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இங்க நீங்க பர்சன்டேஜ் வைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். 10%, 1% ஆர் 20% இந்த மாதிரி. இப்போ நான் 20% எனக்கு வந்து மினிமம் மார்ஜின் வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஹெச்பி கம்ப்யூட்டர் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். இதுக்கும் 20% மினிமம் மார்ஜின் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டா என்ட்ரி யூசர் லாகின்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிக்கலாம். Alt+K இதுல சேஞ்ச் யூசர் போயிட்டு டேட்டா என்ட்ரி யூசர் வந்து என்ட்ரி பண்றாங்க அப்படின்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேசிங் ரேட் நம்ம வந்து கொடுப்போம். F9 பர்ச்சேஸ். இப்போ ஏபிசி ட்ரஸ்ட் இவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஹெச்பி லேப்டாப். ஸோ 10 குவான்டிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர் பீஸ் ரேட் வந்துட்டு 25,000. இதே இது ஹெச்பி கம்ப்யூட்டர் அடுத்து வாங்குறேன். கம்ப்யூட்டர் சேம் அதே மாதிரி 10 குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர் பீஸ் ரேட் வந்து 23,000 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு என்டர் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு சேல்ஸ் என்ட்ரி ப்ராசஸ் பண்ணும்போது ஸோ அகல் ஏஜென்சிஸ்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். சேல்ஸ் நேம் ஆஃப் ஐட்டம்ல ஹெச்பி லேப்டாப். ஹெச்பி லேப்டாப் பெர் பீஸ் ரேட் 25,000 நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு பீஸ் சேல் பண்றேன். 25,000 அப்படின்னு எக்ஸாக்ட் ரேட் போட்டா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். வேல்யூ லெஸ் தென் காஸ்ட் லிமிட் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அதை விட கம்மியா மென்ஷன் பண்றோம் அப்படின்னாலும் இங்க உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் எடுத்துட்டு வரும். ஸோ 20%க்கு அதிகமா இருக்கணும். இப்போ நான் இதை 30,000 அப்படின்னு செட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க பில் வந்து அக்செப்ட் ஆகும். சேம் அதே மாதிரி ஹெச்பி கம்ப்யூட்டரோட ரேட் 23,000 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தது. இப்போ நான் சிங்கிள் பீஸ் வந்து ஒரு 22,000 அப்படின்னு இங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். பில் வந்து அக்செப்ட் ஆகாது. நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு 28,000 இந்த மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு என்ட்ரி பண்ணும்போது எனக்கு இந்த பில் அக்செப்ட் ஆகி சேவ் ஆகும். இதனால எந்த ப்ராடக்ட்டையுமே பர்ச்சேஸ் ரேட்க்கு கம்மியான பில்லிங்ல வந்து நம்மளால பில் பண்ண முடியாது. இப் சப்போஸ் இது பர்ச்சேசிங் ரேட்ல பில் பண்ணணும் அப்படின்னா அட்மின் யூசரை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். டேட்டா என்ட்ரி யூசர்ஸ். To buy this add-on, kindly contact our team. Details in screen and description. Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.